بسم الله الرحمن الرحيم واتل عليهم نبأ الذي آتيناه آياتنا فانسلخ منها فأتبعه الشيطان فكان من الغاوين ولو شئنا لرفعناه ولكنه أخلد إلى الأرض واتبع هواه فمثله كمثل الكلب إن تحمل عليه يلهث أو تتركه يلهث ذلك مثل القوم الذين كذبوا بآياتنا فقصص القصص لعلهم يتفكرون صدق الله العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்திலே மனிதர்களுக்கு படிப்பினையான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். இபரத். சில மனிதர்கள் நமக்கு இபரத்தாக இருக்கிறார்கள், சில மனிதர்கள் உசுவத்தாக இருக்கிறார்கள். அதனால அல்லாஹ் இடத்துல எப்படி கேட்கணும்? அல்லாஹ் மஜஅல்னி உசுவத்தன் வலா தஜஅல்னி இபரத்தன். அல்லாஹ் என்னை உசுவத்தாக நீ ஆக்கி வை, என்னை இபரத்தாக ஆக்கி வைத்து விடாது. என்ன பை எப்படி ஜவாப் கேட்கணும்? என்னை உசுவத்தினா அர்த்தம் என்ன பை? உசுவத்தினா முன்மாதிரி. சில மனிதர்களை அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு முன்மாதிரியாக ஆக்கி வைக்கிறான். அவர்களுடைய கதைகளை சொல்லி காண்பித்து அது இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி இருந்தால்தான் உன் வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை என்று அவர்களின் சரித்திரங்களை நமக்கு உசுவத்தாக காட்டப்படுகிறது. சில மனிதர்களை நமக்கு இபரத்தாக காட்டப்படுகிறது. இபரத்துன்னு சொன்னால் அவருடைய கதைகளை எல்லாம் எடுத்து நமக்கு சொல்லி காண்பித்து இப்படித்தான் ஒரு மனிதன் வாழக்கூடாது, இந்த மாதிரி குணங்கள் இருந்தால் இப்படித்தான் கடைசியில் முடிவு ஏற்படும், அவனுடைய முடிவு தீய முடிவாக இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காட்டுறான். இதுக்கு பேர் இபரத்தின் பேர். ஃபிரௌனுடைய வாழ்க்கை நமக்கு என்ன பை? இபரத். பை நபிமாருடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு உஸ்வத், முன்மாதிரி. நபிமாருடைய தோழர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு உஸ்வத். ஹவாரியன்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தோழர்கள் நமக்கு உஸ்வத். சஹாபாக்கள் சரித்திரம் நிறைய எல்லாம் சொல்றான் குர்ஆன்ல. எப்படிலாம் அவங்க தனக்கு தேவை இருக்க மற்றவர்களுக்காக முற்படுத்தினார்கள், எப்படி அல்லாஹ்வுக்காக செலவழித்தார்கள், இதெல்லாம் நமக்கு உஸ்வத். இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்துல பல்அம் பின் பாஊரா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த ஒருவரை பற்றி இங்கே சொல்லி காட்டுகிறான். அவர் இறை நேசராக இருந்தார், இரவு பகலாக வணக்க வழிபாடு செய்யக்கூடிய ஆபிதாக இருந்தார். பெரிய வணக்க வழிபாடு உள்ளாக விலாயத்துள்ளவராக இஸ்முல் ஆபத்தை அறிந்தவராக இருந்தார். அவர் கேட்கிற துவாக்களை உடனடியாக அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்வான், அப்படி அந்த சொல்லுவராக இருந்தார். அந்த நாடு காஃபிர்களுடைய கைவசத்தில் இருந்துச்சு. அந்த நாட்டில் இவர் இருந்தார். அந்த நாட்டை கைப்பற்றும்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் உம்மத்துகளுக்கு, அந்த மக்களுக்கு தீனை சொல்வதற்காக வேண்டி இந்த நாட்டை ஜிஹாது செய்யும்படி சொன்னார்கள். எல்லாரும் ஜிஹாது கிளம்பி போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தலைமையில தான் போறாங்க. அந்த நாட்டு அரசன் உடனே ஓடுறான் பல்அம் பாஊராட்ட போய், இந்த மாதிரி மூசா நபி வர்றாங்களாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் படையினர் தோல்வி அடைய வேண்டும், நாங்கள் வெற்றி அடைய வேண்டும், அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, உங்க இஸ்முல் ஆலத்தை பயன்படுத்திங்க. மூசா நபி முர்சலான நபி, அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அவர்களுக்கு எதிராகலாம் நான் துவா செய்ய முடியாது அப்படின்ட்டான். எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல, அதெல்லாம் முடியாதுங்கன்ட்டு. கடைசியா அவன் மனைவி வீட்டுக்கு கொண்டு போய் லட்சக்கணக்கான தங்க நகைகள் காசு பணம் நிறையா கொடுத்து மனைவியை தன் கையில் போட்டுக்கிட்டான். யாரு? அந்த ராஜா. அப்புறம் இவர்கிட்டையும் கொண்டு போய் நிறைய காசுலாம் கொடுத்து அவங்க மனைவி வந்து ராவா போல வற்புறுத்துறான். இவ்வளோ செல்வம் நமக்கு கிடைச்சிருக்கு, எங்கே போய் கிடைக்கும், வாழ்நாளும் நீ சம்பாதிச்சாலும் சம்பாதிக்க முடியாது. என்ன அவர் கேட்குற? கையேந்து ஒரு துவா தானே செய்ய சொல்கிறாரு, செஞ்சால் என்ன கெட்டு போச்சு, நீ செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி மனைவி ரொம்ப கேட்டுக்கிறாங்க. அந்த அரசனும் ரொம்ப திரும்ப திரும்ப வேண்டிக்கிறான். காசு நிறையா பணம் நிறையா கொடுத்துருக்கான். அந்த காசு பணங்களுடைய ஆசை வந்துருச்சு அவர் கல்வியில். காரணம் இருப்பான் இல்லை, இறை ஞானம் இல்லை, இவாதத்து இருந்துச்சு, அவர்கிட்ட வணக்க வழிபாடுகள் இருந்துச்சு, எல்லாமே இருந்து கூட இருப்பான் இல்லை. அதை பாருங்க, இருப்பானுர் ரஹ்மானும் இல்லை, இருப்பானும் ஷைத்தானும் இல்லை. இருப்பானுர் ரஹ்மான் இருந்ததா இந்த காசுகள் நம்ம தேவை பூர்த்தி செய்யாது, இது நாப்பையோது ஆறு கிடையாதுன்ற எண்ணம் இருந்திருந்தால் துன்யாவின் பக்கம் சாஞ்சிருக்க மாட்டார். இருப்பானு ஷைத்தான் இருந்தால் இந்த ஷைத்தானுடைய வலைகள் தான் அந்நிசாவ் ஹபாயிலு ஷைத்தான், பெண்கள் ஷைத்தான் வலைன்னு சொல்றோம். அப்ப
அப்போ சைத்தானை பற்றி அதை நிறைய குர்ஆன்ல அவனுடைய சூழ்ச்சிகளை நமக்கு பயான் செய்கிறான் அல்லாஹ் தஆலா, எப்படி எப்படிலாம் கெடுப்பான் அப்படின்னு. இதையெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய சொற்கள் நமக்கு பெரிய நிறையா நமக்கு சொல்லி காட்டுறாங்க சைத்தானுடைய சூழ்ச்சிகளை பற்றி. அதையாவது அறிந்திருந்தால், அவனை பற்றி விளங்கி இருந்தாலும் தப்பிச்சிருப்பாரு. இது ரெண்டும் அவன்கிட்ட இல்லை. மனுஷன் பாவம் என்ன பண்ணிட்டாரு, அவர் பேச்சை கேட்டு, அரசனுடைய பேச்சையும் பிவி பேச்சையும் கேட்டு, காசு பணத்துடைய ஆசையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தாருக்கு எதிராக துவா செஞ்சுட்டார் அல்லாஹ்ட்ட. இஸ்முல் ஆலத்தை பயன்படுத்தி, யா அல்லாஹ் அந்த கூட்டத்துக்கு வெற்றியை கொடுக்காது அப்படின்னு சொல்லி. உடனே இந்த பதுவா செஞ்ச உடனே, மூசா கூட்டத்துக்கு எதிராக செஞ்ச உடனே அவருடைய துவா படித்து விட்டது. மூசா நபி கூட்டத்தாரெல்லாம் செதறி ஓடிட்டாங்க. ஒரு ஆரம்பிகளுக்கு முன்னாடி ஆளெல்லாம் காணோம், எல்லாம் பயந்து ஓடிச்சிட்டாங்க. மூசா அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் என் கூட்டத்தாருக்கு நிலைமை ஏற்பட்டதுக்கு என்ன காரணம், பனி இஸ்ராயலுக்கு இந்த நிலை ஏற்பட்டதுக்கு என்ன காரணம். அவர்களுடைய அந்த எதிரி நாட்டில் பல்லாமின் பாவுரா என்ற ஒரு இறை நேசர் இருக்கிறார். அவர் இஸ்முல் ஆலத்தை பயன்படுத்தி துவா செஞ்சார். அவர் துவா நான் கபூல் செஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் இந்த கூட செதற செஞ்சுட்டேன்னு எல்லாம் சொன்னான். மூசாசன் கேட்டாங்க, ரப்பே அப்படியா இருந்தால் அவர் துவா நீ கபூல் செஞ்சுக்கிட்டேன் எங்கள் விஷயத்தில், அவர் விஷயத்தில் நானும் ஒரு துவா செய்கிறேன், அதையும் நீ கபூல் செஞ்சுக்க இறைவா அப்படின்னு சொல்லி அந்த இஸ்முல் ஆலம் இருக்குல்ல, அதை அவர் கல் போட்டு எடுத்துடான்னு துவா செஞ்சார். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா அந்த கல் போட்டு இஸ்முல் ஆலத்தை எடுத்துட்டான். திரும்ப மூசா தன் படைகள்லாம் திரட்டி மறுபடியும் 2வது தடவை போருக்கு அழைத்து செல்கிறார்கள். அழைச்சிட்டு போனா 2வது தடவை அப்போ அவர் மறுபடியும் எல்லாரும் போறாங்க பல்லாமிட்ட, மறுபடியும் துவா செய்யுங்க. அதான் அல்லாஹ் தஆலா இஸ்முல் மறக்கடிச்சிட்டாங்க மூசா துவாவை கொண்டு. உடனே அவர் ரொம்ப கையேந்துறாரு, வாய் திறந்து துவா செய்றாரு, யா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை அழிச்சிடா அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆனா அவர் அறியாம அவர் நாக்கு புரண்டு, யா அல்லாஹ் இந்த அரசனுடைய கூட்டத்தை அழிச்சிடலான்னு வாயில வருது. அரசன் திடுக்கிட்டு போய், என்ன நீ துவா செய்யற அப்படின்னா, நான் என்ன செய்யட்டும், நான் நீ சொல்ற மாதிரி தான் சொல்றேன், என் நாவை அப்படி புரளுது, அவன் சொல்லி கொடுக்குறான், நான் சொல்ற மாதிரி சொல்லு, மூசா நபி கூட்டத்தை அழிச்சிடலா அப்படின்னா இவன் வாய்க்கு இந்த அரசனுடைய கூட்டத்தை அழிச்சிடலாங்கிற. நான் சொல்ல விரும்புறது ஒண்ணு, என் நாவு என் கண்ட்ரோல்ல இல்லை, அது வேற மாதிரி சொல்லுது, நான் என்ன செய்யறதுன்ட்டான். பல்லாம் சொல்லிட்டாரு, நான் என்ன செய்யறது, நாக்கு வேற மாதிரி பேசுறேன், ஒண்ணுமே செய்ய முடியல. உடனே அரசன் என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு, கடைசி இப்போ நாங்கள் என்னதான் செய்யறது, இப்போ மூசா நபி படையெடுத்து 2வது வந்துட்டு இருக்காரு, இப்போ நாங்கள் எப்படி தப்பிக்கிறது, என்ன ஒரு ஹீரா சொல்லித்தர்றேன், ஒரு ஐடியா சொல்லித்தரேன், அந்த மாதிரி செய்யுங்க. உங்களில் அழகான பெண்களை எல்லாம் ஜோடிச்சு கொண்டு போங்க, அவர்களுக்கு முன்னாடி கொண்டு போய் காட்டுங்க. அவர்கள் யாரும் தவறு இழைத்து விட்டார்கள், ஆனால் இந்த பெண்களோடு தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னா அதன் காரணமாக அவங்கள்ட்ட பறக்கத்தை நீங்கி போயிடும். அதனால அவர்கள் கல்பு அல்லாஹ் கோழைத்தனத்தை போட்டுருவான், நீங்கள் ஜெயிச்சிடலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவன் செஞ்சான். சில அழகான பெண்கள்லாம் ஏற்பாடு செஞ்சு அவங்களோட அனுப்பிச்சி வச்சான். அந்த படையை சுற்றி போய் இவங்க டான்ஸ் அடிக்கிறாங்க. உடனே ஒருத்தர் தவறாக ஈடுபட நினைத்தார். அவர் அந்த பெண்ணிடத்தில் கூப்பிட்டு உள்ளே போனார். அதோடு அவங்களுக்கு முசீபத் ஆரம்பிச்சிருச்சு, ஒரு வகையான வியாதி பரவ ஆரம்பிச்சிருச்சு. இல்லை அது எல்லாரும் புதுமை கீழே விழுகுறாங்க வியாதி வந்துன்னு. அங்கே உள்ளவர்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சவுடனே உடனே போய் 2 பேரையும் வெட்டிட்டாங்க. அந்த பெண்ணை கூட்டி சேர்ந்த அவரையும் அந்த மனிதரையும் அந்த பெண்ணையும் ஒரே வாலில் வெட்டி 2 பேர் தலையும் வாலில் சொருவி படைகளுக்கு முன்னாடி மாட்டி விட்டாங்க. இதே கதிதான், எவனாவது அந்த மாதிரி செஞ்சா அப்படின்னு அங்கே உள்ள வீரர்கள் சிலர் பேர் செஞ்ச உடனே அதோட வியாதிலாம் சரியாக போச்சு. அந்த முசீபத்தை ஒழிஞ்சிச்சு. எல்லாம் ஓட்டாங்க, மீதி இந்த படத்தையெல்லாம் ஓட்டாங்க. அல்லாஹ் இப்போ படையெடுத்து போனார்கள், அந்த அரசனை வெற்றி கொண்டார்கள், அந்த ஊரை ஜெயித்தார்கள். ஜெயித்தது மட்டுமல்ல, அந்த பல்லாவின் பாவூராவுக்கு அல்லாஹ் ஜல்ல தாலா கடும் தண்டனை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தார், அவரையும் கைப்பற்றி அவரையும் தலையை வெட்டி சிரச்சேதம் செய்து விட்டார், தண்டனை கொடுத்து விட்டார்கள். இந்த செய்தி அல்லாஹ் சொல்றான். கடைசியில் காஃபிரா மூத்தா பண்ணார். இஸ்லாமியரா வாழ்ந்து இறை நேசரா வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அவுலியாவா வாழ்ந்து கடைசியில் குஃப்ரில் போய் மூத்தாக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. காரணம் உலகத்துடைய ஆசை தான். இந்த செய்தி அல்லாஹ் சொல்லி பாருங்க, ரொம்ப பேர் ஈமான் வந்துருச்சு, இஸ்லாம் வந்துருச்சு, இனிமேல் நம்ம ஜாலியாக இருக்கலாம், இனிமேல் நமக்கு இந்த கவலை மேலே நினைக்காதீங்க. எந்த வினாடியும் உன் கல்வை விட்டு ஈமான பறிபோலாங்கிற அச்சத்தில் எரி இந்த படிப்பினை எல்லாம் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, காசு பணம் வந்ததுனால அதனுடைய ஆசையில் நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத.
காசு பணத்துக்காக துன்யா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத என்ற ஒரு படிப்பினையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். அவர் ஏன் அப்படி கெட்டு போனார் நல்ல காரணம் சொல்லும் போது, இவ்வளவு நியமத்தை கொடுத்துருந்தோம், அந்த நன்றி இல்லாம அவரை போய் அந்த துன்யாவின் பக்கம் சாஞ்சிட்டார். விளக்கம் சொல்றாங்க, அவர் வாழ்நாள்ல அல்லாஹ்வுடைய சுக்ரி அல்லாஹ்வுக்கு நன்றியே செலுத்துறது இல்லையா, அதான் அல்லாஹ் பிடிக்கிட்டான். அல்லாஹ் எவ்வளவு நியமத்துகளை கொடுத்தான், கேட்டதுவா கபூல் செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்துருந்தான். இவ்வளவெல்லாம் கொடுத்து கூட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வாழ்நாள நன்றி செலுத்துறதே இல்லையா அல்லாஹ்வுக்கு. ஏன்னா அல்லாஹ்வுத்தாலா அவர் நியமத்துல குடுங்கிட்டான். அதனால பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்நஅமா வஹ்ஷியத்துன் ஃபகைதுஹா பிஷ்ஷுக்ர். அல்லாஹ் கொடுத்த எல்லா நியமத்துகளும், அது ஈமான் இஸ்லாமா இருக்கட்டும், இஹ்சான் தக்வா தௌஹீதா இருக்கட்டும், விலாயத்தா இருக்கட்டும், வௌஸ் குத்துபு எந்த அர்த்தத்தையும் அடைஞ்சாலும் சரிதான், இவையெல்லாம் அல்லாஹ் கொடுத்த ஒரு பேர் அருள், அல்லாஹ் கொடுத்த நியமத்து. துனியாவுடைய காசு பணமா இருக்கட்டும், இதை நீ சுக்குர் என்ற கயிற்றை போட்டு கட்டி வச்சுட்டா இருக்கும், இல்லையா காட்டு மிருகங்களை ஓடின மாதிரி ஓடி போயிடும் அப்படின்ட்டா சொல்லுறாங்க. என்னங்க பை, இந்த சம்பவத்தை எல்லாம் நம்ம குர்ஆன்ல சொல்லி காண்பித்து, இந்த சம்பவத்தை மக்களுக்கு எல்லாம் பயான் செய்யுங்க நபியே, எல்லாருக்கும் சொல்லி காட்டுங்க, இதுல உள்ள படிப்பினை அவங்க விளங்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். பத்லு அலைஹிம், நபியே அந்த மக்களுக்கு நீங்க சொல்லி காட்டுங்கள், குறிப்பா யஹூதிகளுக்கு சொல்லி காட்டுங்க. அலைஹிம் லமீர் யஹூதுங்கிறாங்க. பொதுவாக எல்லா மக்களும் கியாமத் நாள் வரைக்கூடிய எல்லா மக்களுக்கும் தான். நபல்லதி ஆதீனாஹு ஆயாத்தினா, நம்முடைய ஆயாத்துகளை, நம்முடைய நியமத்துகளை, திருஷ்டாந்தங்களை, அத்தாட்சிகளை, அதாவது நம்முடைய ஃபதுல் நியமத்துகளை, நம்முடைய அருட்படைகளை நாம் ஒருவனுக்கு கொடுத்திருந்தோமே அந்த ஒருவனின் செய்தியை சொல்லி காட்டுங்க. அவன் யாருங்க? அவன் பல்அம் இப்னு பாஊரா. ஃபன்ஸலக மின்ஹா, அதிலிருந்தும் அவன் உருகி கொண்டான், அப்படியே மெதுவா உருவிட்டான். என் நேமத்துகளை விட்டு அவனா வெளியே போயிட்டான். நான் என் நேமத்துகளை யார்கிட்ட இருந்து கொடுங்கல, என் நேமத்தை விட்டுட்டு அவன் தான் வெளியே போயிட்டான் குஃப்ர் ஷிர்கின் மூலமாக. இன்சலக அப்படின்னு சொன்னா பாம்பு சட்டையை கழட்டுறது, பாம்பு சட்டையை கழட்ட மாதிரியா, எப்படி கொண்டு போய் ஒரு இடத்துல சொருவிடும், அந்த சட்டையை கொண்டு போய் வேலியில முள்ளுல இங்கே கம்பி ஆணி இருந்துச்சு, அங்கே போய் அந்த சட்டையை மாட்டி விட்டு அப்படியே உள்ள இருந்து சட்டை அப்படியே இருக்கும், பாம்பு மாதிரியே கிடக்கும், அதுக்கு உள்ள இருந்து அப்படியே மெதுவாக வெளியே வந்துடும், பாம்பு வெளியே போயிடும். அந்த சட்டை பார்த்தா பாம்பு மாதிரியே கிடக்கும். புதுசாக பார்க்குறவங்க நிஜமான பாம்பு மாதிரியே வணங்கிக்குவாங்க. இப்போ காற்று அடிச்சுக்கிச்சு அப்படியே சப்பையாக போயிடும் அதுக்கு பின்னாடி. ஆனால் புதுசாக அடிப்பது பாம்புடைய சைஸ் எப்படி இருந்துச்சோ, பாம்புடைய கலர் என்னவோ, அந்த உருவம் என்னவோ, அதே மாதிரி பெருசுக்கு அப்படியே கிடக்கும். உருவம் இன்னும் பார்த்தா அப்புறம் சப்பையாக போயிடும் வச்சுக்கோங்க. காற்றுக்கிட்டு அடிச்சு வேணா அங்கே ஒதுங்கி, இல்லைன்னா அப்படியே நிற்கும். அல்லா நேமத்து அப்படி இருக்குது, அவர் கொடுத்த நேமத்து. அல்லாஹ் தஆலா தன் ஃபதுலை கொடுத்து யாருக்கு வாங்கலை அல்லாஹ் தஆலா. இவன் அதை விட்டு வெளியே போயிட்டான் குஃப்ரின் காரணமாக, ஷிர்கின் காரணமாக. என் வீட்டில் கூட்டி வச்சு உனக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுருக்கேன், நீயே சாப்பிடாம வெளியே போயிட்ட மாதிரி, நீயே ஓட்டு வெளியே போயிட்டா என்ன செய்ய முடியும்? அது மாதிரி குஃப்ரின் காரணமாக நீ தான் வெளியே போயிட்ட அல்லாஹ் விட்டு, ஷிர்கின் காரணமாக நீ தான் வெளியே போயிட்ட, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற இஸ்யான் காரணமாக நீ தான் அல்லாஹ் விட்டு வெளியே போயிடுற. அல்லாஹ்வுக்கு நேமத்தை எல்லாம் யாருக்கும் பிடுங்கல. நீ அப்படியே இருக்க, பிடுங்கினா தான் நீ பிடுங்குன்னு சொல்ல முடியும். நீ அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருக்க, நீ அல்லாஹ் தஆலாவுக்கு துஆ செய்து கொண்டு இருக்க, வணக்க வழிபாடு செய்து கொண்டு இருக்க, பாவம் செய்யாது இருக்க, உன்னை விட்டு நேமத்தை அல்லாஹ் எதையும் பிடுங்கல. அந்த மாதிரி நீ தான் பாவத்தினால வெளியே போயிட்ட. ஃபன்ஸலக மின்ஹா, அதிலிருந்து அவர் தன்னை உருவி கொண்டார். எனவே பல்அம் இப்னு பாஊரா என்பவர் அவர் பெயர். அல்லாஹ் நிறைய நியமத்தை கொடுத்திருந்தான், பெரிய அறிவு ஞானத்தையும் கொடுத்திருந்தான், இறை வணக்க வழிபாடாக இருந்தார், ஆபிதா இருந்தார். அந்த அரசன் அவருக்காக வேண்டி அந்த மூசா நபிக்கு எதிராக துவா செய்யும்படி கேட்டான். அந்த அரசன் கேட்டான், செய்ய மாட்டேன்னு சொன்னார். கடைசியில் நிறைய காசு பணங்கள் லஞ்சமாக அவர் கொடுத்த, அவர் மனைவிக்கும் கொடுத்த உடனே அவர் மனைவியுடைய வற்புறுத்தல், இவருக்கு காசு பணங்களை பார்த்து மனசு மாதிரி துவா செஞ்சார். முதல் துவா செஞ்சார், அல்ல துவா கபூல் செஞ்சுக்கிட்டான். அப்புறம் மூசா அவங்க துவா செஞ்சாங்க அவருக்காக வேண்டி, அல்லா இஸ்மாயிலத்தை மறக்கடிச்சிட்டான். திரும்ப ரெண்டாவது தடவை துவா செய்தார், ராக்கு மாறிடுச்சு. இப்போ அத்துபாவு ஷைத்தானு, இந்த மாதிரி அவர் அல்லாவுடைய நேமத்துகள் இருக்கவே, அல்லாஹ் விலாயத்தை கொடுத்துருக்கவே மாறு செய்தனால
அல்லாஹ் ஷைத்தான் அவரை பின்தொடர ஆரம்பித்தான். அத்பஅஹு அவரை பின்தொடர்ந்தான். நபி யாரு? ஷைத்தான். ஒரு ஆச்சரியமா பாருங்க, வலா தத்தபி குதுவாத்தி ஷைத்தான். நமக்கு எல்லாம் சொல்றான், ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஷைத்தான் பேச்ச கேட்காத, ஷைத்தான் முன்னாடி போகாத, அவன் கெட்ட மாதிரி நீ கெட்டு போகாத அப்படின்னு. இவன் அல்ல இவ்வளவு கொடுத்த நியமத்துக்களை கொடுத்துருக்க, விலாயத்து வரைக்கும் கொடுத்துருக்கான் அல்லா தாலா. அதுக்கு பின்னாடி அதுல மாறிட்ட போட்டான்ல, அப்பா நம்மளுக்கு பெரிய குருவா இருப்பார் போல் தெரியுதியா, நீ ஷைத்தான குருவாக ஆக்கிக்கொள்ள நமக்கெல்லாம் உத்தரவு போடுறான். ஆனா இவர் எவ்வளவு பேர் அயோக்கியனா இந்த ஆள் இருந்தாருன்னா, ஷைத்தான் இவர் தான் குருவாக்கிட்டான். இவரு பின்னாடி ஷைத்தான் போறான். யாரு பின்னாடி? நம்மளோட பெரிய ஆளா இருக்காரியா, இவரு பின்னாடி நம்ம அவருக்கு நம்ம சொல்லித்தரதுக்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் நாம தான் அவர்கிட்ட பாடம் நிறைய படிச்சுக்க வேண்டியிருக்கு, எப்படி அயோக்கியம் பண்றது அப்படின்ட்டு அவருக்கு பின்னாடி யார் போறா? ஷைத்தான். விளங்குதா சொல்றது? நமக்கெல்லாம் எப்படி சொல்றாங்களா, ஷைத்தான் பின்னாடி நீங்க போகாதீங்கன்னு. இவரை சொல்றாங்களா, இவரு பின்னாடி ஷைத்தானே போக ஆரம்பிச்சுட்டான். அவர் பேச்சு கேட்டு அவர் பின்னாடியே போறான். பாத்துபாவு ஷைத்தான், அவர் பின்னாடியே ஷைத்தானும் போறான். அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி ஷைத்தான் போறான். அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும், ஷைத்தானுக்கு அப்பனா இருந்திருக்கான்னு அர்த்தம். அதனாலதான் அந்த மாதிரி நீ ஆயிராத நமக்கு சொல்லி காட்டுறான் பார்த்தான். இப்ப காரணம் காவீன், வழிகெட்டவர்கள் வழிகேடர்கள் உள்ளவனாக அவன் ஆகிவிட்டான். வரவுஷேனா நாம் நாடி இருந்தோமே ஆனால் தரபானாகு அவரை காப்பாற்றி இருப்போம். இது மாதிரி அவர்கிட்ட அந்த குஃப்ரில் ஷிர்கில் போகாம கடைசியில் தீய முடிவா காபிரா மூத்தா போகக்கூடிய தண்டனை வராது, அதை பாதுகாத்திருக்கலாம் தான். வலாக்கின்னஹு ஆனால் அவர் அகலத இலல் அரந்தி பூமியின் பக்கம் சாய்ந்து விட்டார், காசு பணத்தின் பக்கம் சாய்ந்து விட்டார். உலகத்துடைய காசு பணங்கள் அவருக்கு ஆசை வந்து விட்டது, அதன் பக்கம் அவர் சாய்ந்து விட்டார், கெட்டு போனார். வலாக்கின்னஹு என்றாலும் அவர் அகலத இலல் அரந்தி, அகலதுனா மாலைன்னு அர்த்தம். உலகத்தின் காசு பணங்களின் பக்கம் சாய்ந்து விட்டார். வர்த்தபா ஹவாஹு இன்னும் தன் மனோ இச்சையை அவர் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார். மனம் சொல்வதை கேட்க ஆரம்பிச்சார், அல்லாஹ் சொல்வதை கேட்காம அல்லாஹ்வுடைய அகாமத்துகளுக்கு மதிக்காது மனம் பேச்சுகிற பேச்சை அவர் மனம் சொல்லுகிற பேச்சை அவர் கேட்டார். பாருங்க, ரெண்டு காரணம் அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு என்னங்க, துன்யாவுடைய ஆசை மிகச்சிருச்சு, துன்யாவின் பக்கம் சாஞ்சிட்டார். இப்ப எவெல்லாம் துன்யாவின் பக்கம் சாயிறானோ அவன்லாம் குடிச்சவரா போயிடுவான்னு தெரியுது. எவ்வளவு பெரிய ஆலிம் ஷாவா போ, எவ்வளவு பெரிய ஆலிம்னா போ, எவ்வளவு பெரிய ஆரிஃப் பில்லாவா போ, எவ்வளவு பெரிய அவுலியாவா போ, துனியாவுக்கு ஆசை பணத்தின் ஆசை அவன் கல்வில ஏறிடுச்சு. ரொம்ப துனியா ரகத்து புள்ளி கத்தியாச்சு, அதோட உன்னை கவுத்துனது, உன்னை கொண்டு போய் கீழே சாச்சிடும் தெரியுது. அதோட உன் தீய முடிவுதான். நவுது பில்லாஹி நல்லா நம்ம மனைவியும் பரவாயில்ல. ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வர்த்தபா ஹவாஹு தன் மனோ இச்சையை பின்பற்றினார். மனோ இச்சைனா ஒண்ணு அவர் நப்சு அவரை தூண்டுது, இந்த மாதிரி செய்ய நப்ச பின்பற்றினார். நப்ச பின்பற்றினார். அவரே ஷைத்தான் பின்பற்றுகிறான். அவர் தன் நப்ச பின்பற்றினார், அவன் நப்ச அவரையே ஷைத்தான் பின்பற்றான். அவன் நப்ச அவர் ஷைத்தானோட நப்சு எவ்வளவு பேர் கொடியது பாருங்க. சரிங்க, அவருடைய மனோ இச்சையை பின்பற்றினார். ஒண்ணு தன் மனம் சொல்ல போன போக்கில தான் நினைச்ச மாதிரி வாழ்ந்தாரு, நினைச்ச மாதிரி நடந்துக்கிட்டார், அல்லாஹ் அரசு உத்தரவு எதுவும் பார்க்காம. இது ஒரு கருத்து. அவர் மனோ இச்சைக்கு உரிய பொருட்கள் என்ன? அவர் மனைவி, மக்கள், காசு, பணம். மனைவி அவருடைய இச்சைக்கு உறுதிய பொருள். அவர் மனைவி பேச்சை கேட்டார். மனைவி அல்லாஹ் ரசூலுக்கு உத்தரவு கட்டுப்படும் பேச்சுக்களை விட்டு சொல்லும் முறை கேட்கலாம், தப்பில்லை. தொழுகு சொல்றாங்க மனைவி கேட்கக்கூடாது, இந்த மனைவி பேச்சு கேட்க மாட்டேன், கேட்கலாம். ஏன்னா மனைவி அல்லாதான் தொழுகு போ சொல்லி சொல்றது அல்ல, மஜீத் பாங்க சொல்ற தொழுகு போன்னு சொல்றது அல்ல. மனைவி அல்லாவுடைய பேச்சை நினைவுபடுத்தினார். இப்ப நீங்க தொழுவு போனா மனைவி பேச்சு கேட்டு போறீங்க, அல்லா பேச்சு கேட்டு தான் போனீங்க, நினைவுபடுத்தினதான் அவர். அல்லாஹ் உத்தரவு தான் நீங்க கட்டுப்பட்டீங்க. காலையில 8 மணிக்கு கரெக்டா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாருன்னு உத்தரவு போட்டு போயிருக்காரு இன்ஸ்பெக்டர். 7:30 மணிக்கு நினைவுபடுத்துறாங்க, மணி எட்டா போது சீரங்கிழமை அப்படின்னு போய் நின்ற. இப்போ மனைவி பேச்சுக்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க யாரும், அல்லா பேச்சுக்கிட்டு தான் வந்திருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனுடைய உத்தரவுப்படி தான் கட்டுப்பட்டிருக்காரு. மனைவி நினைவுபடுத்தினார். அப்பா எந்த மனைவி அல்லாஹ் ரசூலுடைய ஹுக்குமுக்கு நினைவுபடுத்துறாலோ அவருடைய பேச்சு கேட்கலாம். அதுக்கு மாற்றமா சொன்னா அல்லாஹ் ரசூல் உத்தரவுக்கு மாற்றமா எவ்வளவு வாங்க நல்லா கூப்பிடுறான், இல்ல போகாதீங்கன்னு இவ சொல்றா, இப்ப பேச்சு கேட்ட நீ மனைவி பேச்சு கேட்ட மாதிரி அர்த்தம்.
ஒத்தப ஹவாஹுல வந்துட்ட உன் மனோ இச்சி, அவன் மனோ இச்சைக்குரிய பொருள், அவன் மனோ இச்சையை நீ பின்பற்றி விட்டாய் சொல்லிட்டு அதான் சொல்றான். மசலுஹு, இவருக்கு உதாரணம், இந்த ஆளுக்கு உதாரணம் கமசலில் கல், ஒரு நாயுடைய உதாரணத்தை போல. இவ்வளவு கேவலமா சொல்றான் பாருங்க. அல்லா சொல்றான், இன் தஹ்மில் அலைஹி யல்ஹஸ், நீ அதை தஹ்மில் அலைஹி, நீ அதன் மீது சுமத்தினால், யல்ஹஸ், அது நாக்கை தொங்க போட்டு கொண்டுதான் தெரியும். அதாவது துரத்தின, அதை அவன் சுமத்தினா தலை தூக்கி போட்டு துரத்தின, அதை அடித்தாய் விரட்டினாய் என்றால் அப்பொழுதும் அது நாவை தொங்க, யல்ஹஸ்னா நாவை தொங்க போட்டு கொண்டு தான் போகும். ஐன் தத்ருக்குஹு, அதை நீ சும்மா விட்டு விட்டால், விட்டுட்டு ஏதாவது காசு பணம் கொடுத்த, அதுக்கு ஏதாவது நீ தண்ணி கொடுத்துன, பிஸ்கெட் போட்டா அப்பவும் நாக தொங்க போட்டு தான் தெரியும். இருந்தாலும் அதே கல்வி தான், இல்லாட்டியும் அதே கல்வி தான். இதுதான் நாயுடைய புத்தி. அது இதுதான் அது உதாரணமா இருக்கும். மின் தஹ்மில் அலைஹி யல்ஹஸ், இன் தஹ்மில் அலைஹி யல்ஹஸ், அதை துரத்துற நீ அடிச்சு விரட்டுற, அப்பவும் அது ஓடத்தான் செய்யும், நாக்க தொங்க போட்டு தான் ஓடும். அவ தத்துருக்கு யல்ஹஸ், துரத்தாம விட்டுட்ட, பிஸ்கட் போட்ட நீ, அப்பவும் நாக்க தொங்க போட்டு தான் இருக்கும். என்ன நியமத்துக்களை கொடுத்தாலும் அதை பற்றி வைக்கிற நாக்க தொங்க போட்டு கடைசி வரைக்கும் நாக்க தொங்க போட்டு அடுத்த என்ன அலையிறது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிறது. ஏன்னா நாக்க தொங்க போட்டு அலையிறேன்னு சொல்றது இல்லையா, ஹிர்ஸ் போறது இல்லை. அந்த மாதிரியான ஹிர்ஸ் அது கூடாது. இப்ப பார்த்தாலும் தொங்க போட்டு தெரியுது. சரி, கொடுத்தா வாங்கிட்டு சந்தோஷமா இருந்தாலும் அல்லா கொடுத்தத கூட சுக்ரியா செய்யறது கிடையாது. அல்ல எவ்வளவு பகுதி செஞ்சிருக்கிறான், எவ்வளவு நியமம் செஞ்சிருக்கிறான், ஊரே மதிக்குது, அரசனே மதிக்கிறாங்க. அந்த நியமத்தை கொண்டு போதுமாய்க்கொள்ளாம மேலும் மேலும் துனியா 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 அல்லா தஆலா அவரை அழிச்சிட்டான். அதை நமக்கு சொல்லி காட்டுறான். தாலிக மஸலுல் கௌமில் லதீன கஸபூ பி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை பொய்யாக்கியவர்களுக்கு இதுதான் உதாரணம். ஃபக்ஸுஸில் கஸஸ, நபியே இந்த செய்தியை, இந்த கதையை நீங்கள் சொல்லி காட்டுங்கள் அந்த யஹூதிகளுக்கும் மற்றவர்களுக்கும். லஅல்லஹும் யதஃபக்கரூன், இதை கொண்டு அவர்கள் ஒருவேளை சிந்திக்கக்கூடியவர்களாக ஆகிவிடலாம். சாஅ மஸலுல் கௌமுல் லதீன கஸபூ பி ஆயாத்தினா, சாஅ மஸலன், உதாரணத்தால் மிக கெட்டதாகிவிட்டது. மஸலுல் கௌமில் லதீன கஸபூ பி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை பொய்யாக்கினார்களே அந்த மக்களுடைய உதாரணம், உதாரணங்களில் மிக கெட்ட உதாரணமாகிவிட்டது. கஸபூ பி ஆயாத்தினா வஅன்ஃபுஸஹும் கானூ யظلمون, அவர்கள் தங்கள் நஃப்ஸுக்கே தாங்கள் துரோகம் இழைக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்களே அந்த மக்களுடைய உதாரணம் மிக கெட்டதாகிவிட்டது. சாஅ மஸலுல் கௌமுல் லதீன கஸபூ பி ஆயாத்தினா வஅன்ஃபுஸஹும் கானூ யظلمون. ومن يهد الله فهو المهتد, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காண்பித்தானோ அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். ومن يضلل, அல்லாஹ் யாரை வழிகேட்டிலே விட்டு விட்டானோ فأولئك هم الخاسرين, நிச்சயமா அவர்கள் தான் கை சேதத்துக்குரியவர்கள். அல்லாஹ் என்ன சொல்ல வரான் இந்த இடத்துல, நியமத்துகளோ ஹிதாயத்தோ உன்னிடத்துல வந்து மாட்டிக்கல, நான் யாரை ஹிதாயத்துல வைத்திருக்கிறேனோ ஹிதி இல்லான்னு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான்னு இல்லை, ஹிதாயத்தை அல்லாஹ் வச்சுக்கிட்டே இருக்கானோ அவங்க தான் ஹிதாயத்தை பெற்றவர்கள். யாரை அல்லாஹ் வழிகேட்டிலே மாற்றி விட்டானோ வழிகேட்டில் போயிடுவாங்க, கைசேதம் அடைந்து விடுவார்கள். அதனால ஹிதாயத்தை தந்து மாட்டிக்கிச்சுன்னு நினைக்காத, சதா அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே ரப்பனா லா துஸிக் குலூபனா, இறைவா எங்கள் உள்ளத்தை நீ மாற்றி விடாதே, பஅத இஸ் ஹதைத்தனா, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின்பு, நேரான பாதை எதுவென்று காட்டிய பின்பு அதை விட்டு வழி தவறும்படி எங்களை நீ ஆக்கி விடாதே ரப்பே என்று சதா நீ அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டான். அப்போ இந்த படிப்பினைகள், இந்த சம்பவத்தை நீங்க முதல்ல ஆயத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லலாம் பாருங்க, பத்தலு அலைஹிம், நபியா அவர்களுக்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள் இந்த மனிதருடைய செய்தியை. ஆயத்தை முடிக்கும் போதும் ஃபக்ஸுஸில் கஸஸ, மீண்டும் சொல்கிறேன் அந்த கதையை நீங்க மக்களுக்கு சொல்லுங்கள், சம்பவத்தை மக்களுக்கு சொல்லுங்க. ரெண்டு இடத்துல எல்லாம் சொல்றோம். இந்த ரெண்டையுமே சொல்லாம வெறும் அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லி தான் நபி ஓதி காட்டத்தான் போறாங்க. அல்லாட்ட கேட்ட செய்தி மறைச்சாங்களா மக்களுக்கு? இல்லவே இல்லை. குர்ஆனை மக்களுக்கு ஓதி தான் காமிச்சாங்க. அவர் நபி ஓதி காட்டுவார்கள் தான்,
எனினும் மீண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவ்வளவு வலியுறுத்தி இந்த சம்பவத்தை மக்களுக்கு சொல்லுங்க நபி வத்துலு அலைஹிம் என்று முன்னாடி பின்னாடி ஃபக்ஸுஸில் கஸஸ இந்த செய்தியை நல்லா சொல்லுங்க அந்த மக்களுக்கு லஅல்லஹும் யதஃபக்கரூன் இதை சிந்தித்து பார்க்க. ஏன் குறிப்பா யஹூதிகளுக்கு சொல்றாங்கன்னா அல்லாஹ் இதை யஹூதிகளுக்கு எவ்வளவு நியமத்தில் எல்லாம் செஞ்சான், யாருக்கும் செய்யாத நியமத்தில் செஞ்சான். அது சொல்லி காமிச்சான் அல்லாஹ். உங்களுக்கு துனியாவில் யாருக்குமே செய்யாத பெரும்பெரும் நியமத்துக்கு செஞ்சேன். உங்களுக்கு மண்ணு செல்வா இறக்கி வச்சான் அல்லாஹ். கல்ல புலந்து தண்ணியை கொடுத்தான். தண்ணியை புலந்து அல்லாஹ் அவங்களை காப்பாற்றினான். கல்லிலிருந்து புலந்து தண்ணி வந்துச்சு, தண்ணி புலந்து கல்லாயிருச்சு, நடந்து போனாங்க இவங்க எல்லாரும். இந்த மாதிரி நியமத்தில் யாருக்குமே செய்யலை. இவரெல்லாம் செய்து அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய விரோதத்துக்கு ஆளாய் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டான். மக்தூபி அலைஹிம் லிஸ்ட் சேர்ந்துட்டான். காசு பணத்துடைய ஆசையில் யாராவது கொஞ்சம் காசு காமிச்சா கண்ணில் காமிச்சா போதும் உடனே அவர்கள் வேதத்தையே மாற்றுவதற்கு தயாராகிவிட்டார்கள். அல்லாஹ் கொடுத்த திருவேதத்தையே தௌராத்தையே மாற்றி எழுதுவதற்கு தயாராகிவிட்டார்கள். அந்த யஹூதிகளில் ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்லி காமிச்சு இந்த வழிதான் உங்களுக்கும் நடக்கும், காசு பணத்துடைய ஆசை இதுதான் மக்களுக்கு செய்யும் என்பதை நமக்கு எல்லாம் சொல்லி காட்டலாம். இப்போ காசு பணத்தை விரும்பலாம், காசு பணம் சேர்க்கலாம், லட்சக்கணக்காக சேர்த்துக்கோ, தப்பு இல்லை. அதனுடைய ஆசை உனக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செய்யும்படி தூண்ட வேண்டாம். அந்த ஆசையில இறைவனுடைய உத்தரவுகளுக்கு மாறு செய்யாது. இறைவனுடைய அல்லாஹ் தஆலாவுடைய ஏவல் விளக்குகளுக்கு மாறு செய்வதற்கு காசு காரணமாக விடக்கூடாது. அதான் நமக்கு அல்லாஹ் செஞ்ச உத்தரவு. காசு பணம் சேர்க்க வேணும் நல்லா சொல்லவே இல்லை. ஆனால் அவன் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தாது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஆசை இருக்கு. அதனால இறைவனுக்கே மாறு செய்து இறைவனுடைய நம்பிக்கை மாறு செய்து அந்த காசு பணத்தை அடைய ஆசைப்பட்டான். அவன் முடிவு ரொம்ப கொடூரமான முடிவாயிருச்சு. எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான. வலகது தரனா நிச்சயமாக நாம் படைத்திருக்கிறோம், ஜஹன்னம நரகத்துக்கென்றே படைத்திருக்கிறோம், கசீரன் மிக அதிகமான பேர்களை, மின்னல் ஜின்னி வல் இன்ஸ் மனிதர்கள் இன்னும் ஜின்கள் இருந்தும் அதிகமான பேர்களை நரகத்துக்கென்றே படைத்திருக்கிறோம். படைக்கிறதுக்கு முன்னாடி நரகவாசி எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. லஹும் குலூபுன் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, லா யஃபகூன பிஹா அதை கொண்டு அவர் விளங்க மாட்டார்கள். வலஹும் அயுனுன் இன்னும் அவர்கள் கண்களும் இருக்கின்றது, லா யுப்சிரூன பிஹா அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் அவர்களுக்கு காதுகளும் இருக்கின்றன, லா யஸ்மஊன பிஹா அதை கொண்டு கேட்க மாட்டார்கள். இப்ப எந்த காது நல்ல உபதேசங்களை கேட்கவில்லையோ அது காதே அல்ல, அது செவிட்டு காதுன்னு அர்த்தம். அவர்களுக்கு காது இருந்துச்சு, கேட்டார்கள். காஃபிர்களுக்கு காது இல்லையா, அபூஜஹல் காது இல்லையா, கேட்குதானே செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்றான் காது இருந்தும் கேட்காதவர்கள் அப்படிங்கிறான். என்ன அர்த்தம், எவன் இறைவன் நல்ல உபதேசங்களை கேட்கவில்லையோ, ஊர் செய்தியே கேட்கிறான், உலக செய்தியே கேட்கிறான், நல்ல விஷயங்களை கேட்கல, அந்த காது கேட்டும் கேளாத காது. ஆதானும் லா யஸ்மஊன பிஹா. சரிங்க, ரசூலோட உபதேசம் அபூஜஹல் கேட்டானா இல்லையா, காதுல அபூஜஹல் காதுல விழுந்தா இல்லையா, அப்ப எல்லாம் கேட்கலங்கிறான். எந்த வார்த்தையை நீ கேட்டு அதன்படி உன்னுடைய அமல் வரவில்லையோ செவிடுதான் அந்த காது இருந்தேன்னா இல்லாட்டி செவிட்டு காது தான், அந்த காதால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அர்த்தம். காது எதுக்கு, சொல்றதை கேட்கணும், அதனுடைய அமல் செய்யணும். பை நீ உட்காந்துருக்கிற உன்னை நோக்கி ஒரு பாம்பு வந்துகிட்டு இருக்கு, தம்பி பாம்பு 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 ஓடு ஓடு அப்படின்னு கத்துறேன். நீ அப்படியே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே பாம்பா ஓட சொல்றேன் நீ அப்படின்ட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. அது வந்து போட்டு போயிடுச்சு. எதுங்க, பாம்பு வந்து போட்டு போயிடுச்சு. ஐயோ அப்பான்னு கத்துறான். உடா செவிட்டு முண்டான். நான் 5 நிமிஷமா கத்துறேன் இல்லையா, அங்கே வந்து சுற்றிட்டுதா ஓடுறா ஓடுறா ஓடுறாங்கிற, அது கொஞ்சம் கூட மதிக்காம நீ போட்டு உட்காந்துருக்குற, காது இருந்து எகுற அவனுக்கு கண்டம். ஏவன் அந்த சொல்லை காதில் விழுந்துச்சு, காதில் விழுந்து அந்த காதில் விழுந்த செய்தி ஆராய்ச்சி பண்ணி கல்வியில் இறக்கலை, அதை வந்து உணரவே இல்லை என்று சொன்னால் அந்த காதும் இருந்து இல்லாத காது தான். கொலூபுன் லா யஃபகூன பிஹா எந்த உள்ளம் இருந்து விளங்காத உள்ளங்கிறான். மற்ற எல்லாத்தையும் விளங்குறான், ஆனா குர்ஆன் ஹதீஸ் விளங்கலைன்னா அந்த உள்ளம் விளங்காத உள்ளம் தான். பை இப்போ அவர்களுக்கு உள்ளமே இல்லையா, காசுகளுக்கு உள்ள இருந்துச்சா இல்லையா, உள்ளம் இருந்து அந்த உள்ளம் விளங்குச்சா இல்லையா. துனியா விளங்கினா வியாபாரம் செஞ்சான், பெரிய பெரிய வியாபாரம் செஞ்சான். யஹூதிகள் நஸ்ரானிகள் செஞ்சாங்க, குறைஷி காக்கர்னு செஞ்சாங்க, பெரிய பெரிய வியாபாரம் செஞ்சான். ஆனா எந்த குர்ஆன் ஹதீஸை எந்த உள்ளம் விளங்கவில்லையோ அந்த உள்ளம் எதையுமே விளங்காத உள்ளம் தான். அதெல்லாம் விளங்கி என்னத்தை பண்றது, உங்களுக்கு துனியா விளங்கி எல்லாம் குப்பை.
அந்த குப்பையை விளங்கினா அது விளக்குன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஊர்ல பெரிய போலீஸ் வர்றாங்க, எவ்வளோ வச்சிருக்காரு? 2 சூட்கேஸ் நிமிர 1000 ரூபாய் தாளா அடிக்க வச்சிருக்காரு. அவனை ஒரு கட்டு 1000 ரூபாய் தாள் எவ்வளோங்க? 1 லட்ச ரூபாயா? 1 லட்ச ரூபா 1000 ரூபாய் தாள் ஒரு கட்டு இருந்தா, ஒரு சூட் கேஸில் அது மாதிரி ஒரு 200 தாள் அடிக்கிருக்காரு. எத்தனை கோடி ஆச்சு? 2 கோடி. 2 சூட் கேஸ் வச்சிருக்காரு. இதில் 2 கோடி 2 கோடி 4 கோடி. உண்மையிலே அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் சொல்கிறாம்ல. இன்னொரு என்ன பண்ணிட்டாங்க, அதே 2 சூட் கேஸை வாங்கிட்டு வந்து நிறைய தெருவுக்கு அந்த குப்பை சட்டை குப்பை மேட்டில் போய் அள்ளி 2 மூட்டை அடிக்கிறான். என்கிட்ட 2 மூட்டை இருக்குன்னா அவன் பெரிய கோடி சொன்னாங்க. அவர் 2 மூட்டை வச்சிருக்காரு, அவரை கோடீஸ்வரங்கிறீங்க. நானும் 2 மூட்டை வச்சிருக்கிறேன், என்னையும் கோடீஸ்வரன்னு சொல்லுங்க. சொல்லுவாங்க நம்ம போய். ஏன் அது எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஒரு கல்கோடா மிட்டாய் வாங்க முடியாது, ஒரு சார்பீஸ் வாங்க முடியாது, ஒரு பல்பை வாங்க முடியாது. அவ்வளோ அல்பமானது அது. எதுங்க? வெறும் குப்பை. அதே மாதிரி நீ வாங்கி துனியாவில் இவ்வளோ இல்மெண்ட் இருக்கு, அவ்வளோ கற்றுருக்கிறேன், இவ்வளோ படிச்சிருக்கிறேன். இவர் துனியாவில் மாபெரும் பேரறிஞர். ஏங்க அவர் பாட்டுக்கு 10th படித்து, +2 படித்து, பிஎஸ்சி படித்து, எம்எஸ்சி படித்து, அடுத்து பிஎட் படித்து, அடுத்து எம்ஃபில் படித்து, அடுத்து பிஹெச்டி படித்து, அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு எது இருக்கிறான்னு தேடிட்டு இருக்காருங்க. அப்பாடி இங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்கிற எல்லாமே குப்பை தான், குத்தாமு துனியா தான். இது எல்லாம் வச்சு அறிவட்ட முண்டம் தான் வந்தால் பாருங்க. அரபு மக்கள் பெரிய கவிஞர்களாக இருந்தார்கள், வியாபார திறமை மிக்கவர்களாக இருந்தார்கள், அறிவு கூர்மை மிக்கவர்களாக இருந்தார்கள், பெரிய பெரிய படை வீரர்கள் இருந்தார்கள், அரசர்கள் இருந்தார்கள். இத்தனை இருந்து கூட அல்லாத்துல அவங்க மண்டையில மூளை கட்டவனுங்கன்ட்டான். காரணம், எந்த கல்வி குர்ஆனை விளங்கவில்லையோ, இந்த கல்வி ஹதீஸை விளங்கவில்லையோ, அந்த கல்வி இருந்து இல்லாத உள்ளதுதான். குலூபுன் லா யஃகஹூன பிஹா. உலகத்தில் பேரறிஞர்கள் என்று எவனா சொல்றையோ எல்லாம் சர்வ முட்டாள்கள். உலகத்தின் பேரறிஞர்களுக்கு உதாரணம் சொல்லுன்னு சொன்னா சர்வ முட்டாள்கள். நீங்க துனியாவில் வளர்த்தக்கூடிய முட்டாள்கள்கிட்ட போய் உலகின் பேரறிஞர்களுக்கு உதாரணம் கூறு. யார சொல்லுவோமே? உலகில் வாழ்ந்த பேரறிஞர்களுக்கு உதாரணம் சொல்லுங்க. அறிஞர் அண்ணா, இவரு ஐன்ஸ்டீன், சர் ஐசக் நியூட்டன், நியூட்டன், ஐன்ஸ்டீன், எடிசன், கண்டுபிடிப்பாளர்கள், ஜேம்ஸ் வாட்டு, என்ன மாதிரி அறிஞர்கள் இவர்கள்லாம், என்ன அறிவு கூர்மையானவர்கள். பெர்னாட் ஷா ஆராய்ச்சியாளர்கள், இதெல்லாம் இருந்திருக்கார். உலக எழுத்தாளர்கள், இவரெல்லாம் உலகத்தின் பேரறிஞர்கள். அறிஞர்களின் கூற்றுகள் அப்படின்னு பொட்டு கீழே எல்லாத்தையும் எழுதி ஷேக்ஸ்பியர் இப்படி சொல்றாரு, பெர்னாட் ஷா இப்படி சொல்றாரு, அவர் சில அறிஞர்களின் கூற்றுகள் அப்படின்னு போட்டு சில பேரை பேர்லாம் எழுதுறாங்க. அறிஞர்களின் பொன்மொழிகள் அது வேற. அறிஞர் அண்ணா, காந்தியடிகள், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, இந்திரா பிரியதர்ஷினி, இவங்கெல்லாம் சொன்னா அப்படி பொன்மொழிகள். ஜான் எஃப் கென்னடி, அவர் வாயிலிருந்து உதிர்த்த பொன்மொழிகள். ஒரு உடம்பு தனித்தனியா உதிர்ந்துகிட்டு இருக்காங்க, வேற விஷயம். அவர் உதிர்த்த பொன்மொழிகள். இவர்கள் எல்லாமே உலகில் வாழ்ந்த என்ன அறிஞர்கள் எல்லாமே யார் ஹக்கை அறிந்து கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் சர்வ முட்டாள்கள். அவர்களெல்லாம் அறிஞர்கள் கிடையாது. எல்லாத்தையும் அறிந்து கொண்டாய், நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. உன்னை படைத்தவன் யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. அந்த அறிவு இருந்து என்னத்துக்காகும்? அல்லாஹ் சொல்றான், லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா. அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, அந்த உள்ளங்களை கொண்டு எதையுமே விளங்காதவர்களாக இருந்தார்கள். வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா. அப்ப இவர்களுக்கெல்லாம் இந்த எவ்வளோ பெரிய அறிஞர்னு பேர் சொன்னாலும் சரி, ஐன்ஸ்டீனா இருக்கட்டும், நியூட்டனா இருக்கட்டும், எல்லாமே லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா தான். அதை கொண்டு எந்த கல்வியை கொண்டு ஹக்கை விளங்கவில்லையோ அது எல்லாமே அறிவு கட்ட கல்புகள் தான் அந்த உள்ளங்கள். வெறும் குப்பைகளை கொண்டு அதை அறிவுன்னு நினைச்சுக்கிட்ட நீ. 2 மூட்டை குப்பை இருக்கு, அதெல்லாம் பெரிய பணக்காரன் நினைச்சுக்கிட்ட. இல்லவே இல்லை, அதெல்லாம் குப்பை தான். அதுக்கு மேல ஒரே ஒரு சங்க காசு வச்சுக்கோ, அது மேலானது. அல்லாவுடைய ஒரு சொல் இருக்கு, அது மேலானது. கைரும் துனியாவமா பிஹா. அல்லாவுடைய ஒரே ஒரு சொல், அந்த ஒரு சொல்லுடைய அமல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கைரும் துனியாவமா பிஹா.
அர்-ரஹ்மானிர் ரஹீம் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இலை தராது கிரீச்சு கிரீச்சுன்னு கத்துமா. இலையை கொண்டு போய் வச்சு அவ்வளோ இலை என்ன பாய், அந்த அளவுக்கு தாங்க முடியாது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இலை. நீ என்னதான் ஆராய்ச்சி எல்லாம் வேஸ்ட், எல்லாம் துனியாவோட முடிஞ்சு போச்சு. பாருங்க, நேற்று ஒருத்தர் மூத்தா போயிட்ட 28 வயசு. அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பெரிய படிச்சு பெரிய சம்பளத்தில் வேலைக்கு இருக்கிறாரு. ஒரு வருஷம் தான் வேலை செஞ்சிருப்பா, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல மூத்தா போயிட்டாரு. இதுக்கு சொன்னாங்க 28 வயசு தான், நான் முஸ்லீம் தான். இப்போ பாருங்க, 28 வயசுனா போன வருஷம் தான் படிக்க முடிச்சிருக்காரு. 27 வயசு வரைக்கும் படிச்சிருக்காரு. இந்த பை எப்போ ஆரம்பிச்சதுங்க? 3 வயசுல ஆரம்பிச்சது. 27 வயசு வரைக்கும் மனுஷன் 24 வருடங்கள் படிப்பிலேயே செலவழிச்சிருக்காரு. எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாரு? எதிர்காலத்தில் அப்படியே ஒரு ஜொலிப்பான வாழ்க்கையை வாழலாம், ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழலாம், அப்படியே ஊர்லேயே பெரிய ஆளா போயிடலாம். அதுதான் படிக்கிறாங்க. 3 வயசுல கொண்டு போய் எல்கேஜி பள்ளிக்கூடத்தை விட்டு வந்தான்னா, அதோட அல்லாஹ் ரசூலை மறந்து வாழ ஆரம்பிச்சான்னா, அதுக்கு பின்னாடி 10th படிச்சு 15 வயசுல, +2 12 வயசுல படிச்சு, அப்புறம் பிஎஸ்சி 3 வருஷம், எம்எஸ்சி 2 வருஷம், அப்புறம் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக அது அந்த ஜாவா அது இதெல்லாம் படிக்கிறாங்க. பிஜிடிசிஏ, அந்த ஐசிஏ, இவந்த ஐசிஏ எல்லாத்தையும் படித்து முடிச்சு, டேலி என்னமோ வந்துருக்கு, போக வந்துட்டானே இருக்குது. அது பாட்டுக்கு ஹார்ட்வேரு சாஃப்ட்வேரு அது வேறு இது வேறு எல்லா வேறையும் படித்து இணைஞ்ச போய் கடைசியில் வேறு என்னவோ அதை விட்டாங்க. ஹார்ட்வேரை படித்தான், சாஃப்ட்வேரை படித்தான், எல்லாத்துக்கும் வேறு என்னங்க போய் அல்லாஹ் ரசூலுடைய இல்மு அந்த வேற விட்டுன அடிப்படை வேற விட்டார். மற்ற எல்லா வேறையும் படிச்சிருக்காரு. அதெல்லாம் புட்டுக்கிட்டு பறந்துருச்சு. 27 வருஷம் படிச்சுட்டு கடைசியில் பெரிய வேலையில் போய் சேர்ந்துருக்கிறார். 1 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறாரு. ஆஃபீஸு பேர் சாயந்தரம் வந்து சேரில் படுத்தவர் அங்கனே மூத்தா போயிட்டாரு. கூட வேலை செஞ்ச மனுஷன் ஃபோன் போடுறாரு, என் கூட தான் வேலை செஞ்சார், ஆஃபீஸில் ஒன்றா இருந்தார், திடீர்னு வந்து படுத்தாரு, அப்படியே போய் சேர்ந்தார். ஹார்ட் அட்டாக்ங்கிறாங்க டாக்டர் கேட்டார். அதோட போய் 28வது வயசுல மூத்து, கல்யாணம் கூட முடிக்கல. அவர் வந்து வாழ்க்கையில் ஸ்டடியாக நின்ற பின்னாடி சொந்த காலில் இப்போ வாடகை காலில் நின்றுருக்குறோம், சொந்த காலில் நின்ற பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வயசு கல்யாணம் தள்ளி போடுறாங்க. 30-35 வயசுல முக்காவாசி கிழவனா போன பின்னாடி கல்யாணம் முடிச்சு முக்கி 2 பிள்ளை பக்கிறதுக்குள்ளார அதோட சேர்த்துறாங்க. அதோட கபருக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அந்த காலத்தில் உடல் ராகத்தா சிந்தனையும் தெளிவான நிலையில 15-16 வயசுல கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வாழ்நாள் 80-90 வயசுக்குள்ள அவங்களாம் எவ்வளோ முடியுமோ 2 டஜனோ 3 டஜனோ பெற்றோமா இல்லாட்ட போய் சேர்ந்தோமான்னு இருந்தாங்க. இப்போ என்ன செய்யறானுங்க, 15-20 வயசுல கல்யாணம் முடிச்சு ஒரு புள்ள பெக்கிறதுக்குள்ளாரே படாத பாடு. அதுக்குள்ள 9 ஆஸ்பத்திரிக்கு ஏறி கடைசியில் டெஸ்ட் டியூபின் மூலம் ஒரே ஒரு புள்ள பெற்றுக்கிறான் 45வது வயசுல. அதோட கபருக்கு போய் சேர்ந்துடுறான். அந்த பையனும் தரித்திரம் முசீபத்தாகி ஒரு பாத்தியம் வர்றது முழுவதும் வர்றதில்லை. இவங்க 35 பிள்ளை பெற்று அத்தனை பேரும் யாத்திட்டு ஓதுறான் அத்தாவுக்காங்க. எவ்வளோ நேமத்து ஏவை என்னடா சாதிச்சானுங்கன்னு தெரியல. துனியாவை கற்று இந்த துனியாவுக்காக வேண்டி வேலை செஞ்சு என்ன சாதிச்சாங்கன்னு தெரியல. அந்த காலத்தில் பூட்டு ரிப்பேர் சொல்ல எத்தனை பிள்ளைங்க, 25வது பிள்ளை பெற்று வயசுக்கு மாசமா இருக்கிறாங்க, 25வது பிள்ளை மாசமா இருக்கிறாங்க. கொடை ரிப்பேர் எத்தனை பிள்ளைங்க, 18வது வந்து நேத்தான் பிறந்துச்சு. இதுதான் வாழ்க்கையை ஓட்டிருக்காங்க. அது பாட்டுக்கு ஜாம்னு வாழ்க்கையை ஓட்டிருக்காங்க. மூத்தா போனால் அத்தனை பிள்ளையும் சேர்ந்து குரான் ஓதி ஒவ்வொருத்தரும் 10 குரான் ஓதி சாப்பிட்டு செய்யலாம். இவன் 35வது வயசுல முக்கி பெற்ற கடைசியில் டெஸ்ட் டியூப்ல பெற்ற பிள்ளை இருந்த அது பிறந்து வெளியே வந்து அவுது பில்லாஹ் சொல்ல கூட தெரியல, பிஸ்மில்லா சொல்ல கூட தெரியல. அது என்ன பாத்தி ஆகுதும் கொஞ்சமே அந்த கதியில் ஆக்கி விட்டு போறானுங்க. நல்லா தாங்க பாதுகாக்கணும் சமுதாயத்தை. நல்லா அழகா சொல்றான், கொலூபுன் லகும் கொலூபுன் அல்பெல்லாம் இருக்குதான் செய்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஆபரேஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது இல்லை. கொலூபுன் லாஹு நபியா, ஆனால் அதை கொண்டு சிந்திக்காத உள்ளங்கள். வலகும் அய்னுல்லாஹி பிஸ்ரு நபியா, கண் இருந்தும் எது குரானை ஹதீஸை பார்க்கவில்லையோ அந்த கண்கள் பார்க்காத கண்கள் தான். வலகும் ஆதானுல்லாஹி யஸ்மாஉ நபியா, அவளுக்கு காது இருக்கும் அந்த காதை கொண்டு கேட்கவே மாட்டார்கள். உலாகி கல் அன்ஆமி, இதெல்லாம் மிருகங்களை போல வாழ்றாங்க. வெறும் மிருகத்துக்கு என்ன தெரியுங்க, நல்லா சம்பாதிக்க நல்லா உழைக்கிறது. மாடு உழைக்குது பாருங்க, மாடு எப்படி உழைக்குதுங்க, மாடு மாதிரி உழைக்குது பார்க்கல. 2 மாடு வச்சுருக்காங்க. அந்த 2 மாட்டு வண்டி எத்தனை மூட்டை ஏற்றுறான், 50 மூட்டை அரிசி மூட்டை ஏற்றி அந்த மாட்டை இழுக்க சொல்கிறான். இழுத்தா அந்த மேல் தோலே உறிஞ்சிருக்கு. அந்த நுகத்தடி போட்டிருக்கான் பாருங்க, மாட்டு வண்டி 2 மாட்டு மேலேயும் போட்டிருக்காங்க. அந்த மேல் தோலே உறிஞ்சு காயமாயிருது. காக்கா வந்து கொத்துது அந்த புண்ணை, ஈ வந்து முக்கிது. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போயிருக்கு யோசிச்சு பாருங்க.
அப்படியே அந்த 50 மூட்டையை சேர்த்து எப்படி இருக்குது, இழுக்க முடியல, கஷ்டப்பட்டு இருக்குது. இப்போ அவ்வளோ உழைப்பு காலையில் சாயந்தரம் மாடு மாதிரி உழைக்குது. எதுங்க அந்த மாடு உழைச்சா ஒரு கட்டு புல்லு போடுறான், அதுதான் உழைக்குது, சம்பாதிக்குது, புல்லு திங்குது, அதுதான் போல குழந்தை குட்டி பெற்றுக்குது, புல்லை குட்டி பெற்றுக்குது, அதுவும் கபருக்கு போய் சேர்ந்துருது. நீ என்ன செஞ்ச? ஆனால் கல்ல அண்ணாமி அவைகள்லாம் மிருகங்களை போல வாழ்கிறார்கள். பல்லும் அதல் இல்லை அதோட கேடு கட்டவனுங்க. ஏன்னு கேட்டா உலாய்க்கு ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் மறதியாளர்கள். மாட்டை போய் யாரும் மறதியாளர் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு அந்த அறிவே கொடுக்கல. அல்லாஹ் பேச்சுக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லா அல்லாஹ்வுடைய உத்தரவு கட்டுப்பட்டு மஸ்ஜிதுக்கு போகணும் அப்படின்னு அதுக்கெல்லாம் ஒரு மஸ்ஜித் ஏற்படுத்தி யாரும் கொண்டு போகல. பள்ளியாசு உள்ள வந்தாலும் துரத்தி விட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு மாடு வருதுன்னு வச்சிருப்பாங்களா, மாடை உள்ளே விடுறது இல்லை. ஆனா அதுக்கு அல்லாஹ் இயற்கையாக கொடுத்த அறிவின்படி அல்லாஹ் உத்தரப்படி செயல்பட்டு கொண்டு தான் இருக்கு. புல்லுல்லாஹு கானித்துன், எல்லாமே அல்லாஹ் வழிபடுறோம் என்ற உணர்வு இல்லாட்டி அல்லாஹ் தான் வழிபட்டு கொண்டே இருக்கிறது. எல்லா மிருகங்களும் அல்லாஹ் பச்ச கேட்டுக்கிட்டே இருக்கு, என்ன சொல்லணும் அல்லாஹ் தான் அப்படி நடந்து கொண்டே இருக்கு. ஆனா இவன் தான் அந்த அறிவு இருந்தும் கூட மாட்டு பயலா இருக்கிறான். கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பாடுறதுனால அல்லாஹ் தஆலா உள்ளம் இருந்தும் சிந்திக்காதவன், கண்ணிருந்தும் பார்க்காதவன், காதிருந்தும் கேட்காதவன் என்று இவர்களை கூறுகிறார். அவர்கள் மிருகங்களை விட கேடு கட்டவன் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பல்ஹும் அதல் உலாயிக ஹுமுல் காஃபிலூன், அவர்கள் தான் மறதியாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார்.